ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான இன்றைக்கி ரவா லட்டு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா 30 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரவா லட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரவா எந்த பக்குவத்தில் வறுக்கணும், நம்ம ஜீனி பாகு எந்த பக்குவத்தில் வைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய விகாசமையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ரவா லட்டு செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்புலாம் நம்மளோட விருப்பம் தாங்க, எந்த அளவுக்குனாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு மிதமான தீயில் நல்லா வறுபடட்டும். லைட்டாக பாதி அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அதே மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு திராட்சை எடுத்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து ரவா லட்டு செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. திராட்சைலாம் நல்லாவே உப்பி வரணும், அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம நிறம் மாறக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நெய்யெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம அதே பேன்லேயே நம்ம ரவா வறுத்துக்கலாங்க. வறுக்காத ரவா தான் நான் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். 1 கப்போட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வரும். 2 கப் பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வறுக்காத ரவா எடுத்துக்கிறேங்க. நம்ம அதே நெய்லேயே சேர்த்துக்கலாம். தேவைன்னா திரும்ப கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம ரவா எந்த பக்குவத்தில் வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா ரவா லட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரவையோட பச்சை வாசனை இல்லாமல் வறுத்துக்கணும். நமக்கு நெய் கம்மியாக தான் இருக்குது, அதனால் திரும்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம கேசரிக்கெலாம் வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா தனித்தனியாக உதிரியாக வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம ரவா நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு, உதிரியாகவும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மஞ்சள் கலர்லேருந்து நமக்கு நல்ல பியூர் ஒயிட் கலருக்கு வரணும், அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெள்ளை கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுக்க நமக்கு ரவா நல்லா நிறம் மாதிரி வரும். நல்ல உதிரியாகவும் இருக்கும். ரவா நல்லா நெய்யில் நல்லா பொரிஞ்சிருக்குங்க. அப்போ டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரவா லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திரும்பி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரவையோட தேங்காயும் சேர்த்து லட்டு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காயும் நல்லா வறுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு முதல்ல ரவா வறுத்துருக்கோம். திரும்ப தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனை வரணும். வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நிறமும் பாருங்கள், லைட்டாக நல்லா வெள்ளை நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நமக்கு ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அதே பேன்லேயே வச்சுருந்தோன்னா நமக்கு நல்ல ஹீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல முருகலாகிடும். அதனால் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, ரவா எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ரவா லட்டு செய்கிறதுக்கு ஜீனி பாகு வச்சுக்கலாம். நம்ம இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு ஜீனி பாகு வச்சுக்கலாங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னும் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ அளவுக்கு வரும். திரும்ப ஒரு 3/4 கப் அளவு சேர்க்கும் போது மொத்தத்துக்கு 400 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேங்க. ஜீனி சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா ஆன் பண்ணிட்டேங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஜீனி நல்லாவே கரையணுங்க. கரையிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வச்சுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஜீனி பாகு வச்சு ரவா லட்டு செய்யும்போது நமக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம பால்லாம் சேர்த்து லட்டு செய்யறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீனியில் அழுக்கு எடுக்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜீனியில் அழுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு பொங்கி வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். ஜீனிலாம் நல்லாவே கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நமக்கு அழுக்கு இருந்ததுன்னா நமக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரவா லட்டுலாம் செஞ்சு வைக்கும்போது நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் நமக்கு ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆகிடும். இது மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு என்னோடய ஜீனியில் அழுக்கு இல்லைங்க. நல்லா கொஞ்சம் கூட அழுக்கே வரலை. அதனால் இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஜீனி பாகு பக்குவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி கம்பி பதம் வரணும். கம்பி பதம் வந்துச்சுன்னா நம்மளோட ஜீனி பாகு ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கையில் பார்க்க சூடாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரணியில் லாஸ்ட் ட்ராப் போட்டு பாருங்கள். கம்பி மாதிரி விட்டு வரும். அந்த பக்குவம் வந்துச்சுன்னா நமக்கு ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவா, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நமக்கு ஜீனி பாகோடு சேர்த்து ரவா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்லாவே வெந்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா நமக்கு திரண்டு வர பக்குவம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டேன். ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம அல்வா பக்குவத்துக்கு ஒரு தடவை நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா ஆறுறது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகுங்க. ஆறினத்துக்கு அப்புறம் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அது வரைக்கும் நல்லாவே ஆறட்டும். ஆறினத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆறினத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சாரணி வச்சு நல்லா ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு கையில் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பிடிச்சோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டும், சின்ன சின்னதாக நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக ரவா லட்டு பிடிச்சிடலாம். கையில் நல்லா லைட்டாக நெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு 18 உருண்டை வந்ததுங்க எனக்கு. இதே சின்ன சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சோன்னா ஒரு 25 உருண்டை வரைக்கும் நம்மளால் பிடிக்க முடியும். 1/2 கிலோ ரவாய்க்கு பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருந்தால் 25 உருண்டை பிடிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு மொத்தம் 18 உருண்டை அளவுக்கு வந்தது. இந்த மாதிரி ரவா நல்லா வெந்தும் நல்லாவே இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம உடச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் எல்லா ரவா லட்டும் நான் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. வாங்க இப்போ நம்ம ரவா லட்டு உடச்சி காமிக்கிறேன். இப்படி ரெண்டாக மேலே தொடும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியும். இப்படி உடச்சி பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவா லட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம 1.25 கப் அளவு ஜீனி போடும்போது நம்ம ரவா லட்டு செய்யும் போது இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகம் தெரியும். நம்ம வச்சு ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு வெள்ளை வெளியர்னு நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் ஃப்ளேவரோட, நெய் வாசனையோட நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.